ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 8 பத்தி தான் பார்க்க வந்து போறோம். ஸோ ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு நம்ம சேனல்ல பிக் பாஸ் 8 பத்தி பேசி. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தோட தான் வரவும் இருக்கேன். அது சூப்பரான விஷயம் வந்து கிடையாது. கொஞ்சம் சேடான விஷயம் தான். என்ன விஷயம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடக்கிற எலிமினேஷன் பத்தி தான். ஸோ இன்னைக்கு வீட்லேருந்து ஒருத்தரை எலிமினேட் பண்ண வந்து போறாங்க. சாட்டர்டே ஆன இன்னைக்கு ஒருத்தரை வந்து எலிமினேட் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதுக்கான ப்ரோமோ கூட நீங்க வந்து பார்க்க வந்து இருப்பீங்க. நான் வந்து ரொம்ப பேச விருப்பப்படல. டக்குன்னு சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு. விஜய் சேதுபதி அந்த ஒரு ப்ரோமோலயே அந்த ஒரு கார்ட வந்து காமிக்கிற மாரி இருந்திருக்கும். பட் பேர் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஆடியன்ஸ் காமிக்கிற மாரி வந்து முடிச்சு காமிச்சிருப்பாங்க. வீட்ல உள்ள எல்லாருமே ரொம்ப சேடா இருக்கிற மாதிரியும் அந்த ஒரு ப்ரோமோல காமிச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கான எலிமினேஷன் யாரு அப்படி சொல்லி பார்க்கும்போது, ஜெஃப்ரிய தான் வீட்லருந்து எலிமினேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கவும் இருக்கு. அண்ட் நாளைக்குமே ஒரு எலிமினேஷன் இருக்க போது. இன்னைக்கான எலிமினேஷன பொறுத்தவரைக்கும் ஜெஃப்ரி தான் பிக் பாஸ் சீசன் 8லருந்து எலிமினேட் வந்து ஆகுறாரு. ஜெஃப்ரிய பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் சீசன் 8ஓட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படி சொல்லிட்டு சொல்லவும் செய்யலாம். ஸோ அவர இந்த ஒரு கேம்லேருந்து எலிமினேட் வந்து பண்றாங்க. அதுவும் இப்பவே எலிமினேட் வந்து பண்றாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. நான்லாம் வந்து அந்த காசுலாம் வைப்பாங்க இல்லையா? ஸோ அதுவரைக்கும் இவர் இருப்பாருன்னு நெனச்சேன். அந்த காசு எடுத்துட்டு வேணா இவரு போவாரு. அது அவரோட ஃபேமிலிக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும். அப்படிங்கிற மாரி நான் வந்து யோசிக்கவே செஞ்சேன். பட் அதுக்கு முன்னாடி பிக் பாஸே இப்படி வந்து எலிமினேட் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணல. எது எப்படியோ இன்னைக்கு இவர வந்து எலிமினேட் வந்து பண்ண போறாங்க. ஸோ இவருக்கு பிக் பாஸ்க்கு அப்புறம் லைஃப்லாம் எப்படி இருக்கு அப்படி செக் பண்ணி பார்ப்போம். பிக் பாஸ்னால ஒருத்தங்க பெருசாகி நல்லதானலாம் எனக்கு வந்து தெரியல. அது